ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. விளையாட்ருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமனுடைய தி ராயல் பிரின்ஸ் லவ் மேட்ஸ் அதாவது 2/2. ஓகே, அவ்வளோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணி போனாக்க நம்ம டேங் அப்போ டேங்கோட அம்மா 2 பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க தங்களோட திருமணத்தை பற்றி. இப்போ டேங்கோட அம்மா பார்க்குறாங்க, பார்ப்பா டேங் உனக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் பண்ணிக்குவோம், ஆனால் அது வந்து இந்த அரண்மனை பாதிக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்கும் சரிங்கம்மா சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீ நடத்துவங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ டேங்கோட அம்மா அப்படி போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டேங் அப்படி கண்ணை மூடுறாங்க. கண்ணை மூண்டாக்கா கண்ணுக்கு முன்னாடி ஜிம்மனுடைய முகமே வந்துட்டு இருக்கு. டேங்க சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. என்னை தூங்க விட மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மோட முகம் திரும்ப திரும்பவும் தெரியுது. டேங்க் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்குது. ஒரு வினோதமான ஒரு உணர்வு வந்து அவருக்கு வருது. சரி சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. என்ன பண்ண போகிறையோ தெரியல சொல்லிட்டு இப்போ டேங்க அப்படி அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே போயிட்டு போத்திக்கிறாங்க. இப்போ அவர் அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 வாரம் ஆகுது. 2 வாரத்தில் நம்ம டேங்க ஜிம்மில் ஒரு தடவை கூட பார்க்கல, சந்திக்கல அவங்க 2 பேரும். ஏன்னா ஜிம்மினுக்கு டேங்க யாருன்னு தெரியாது, ஏன்னா டேங்க ஜிம்மில் தெரியும். ஆனால் அப்படி தான் அவங்க சந்திச்சிக்கல. 2 வாரம் முடிஞ்சிடுச்சு. 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த குடில் அதாவது நம்ம குடில் ஜிம் இருக்காரு, அந்த குடில் தான். அந்த குடில்கிட்ட ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கான். எங்கே போயிடுச்சு, இங்கே தானே இருக்கும் அப்போ பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யோனிச்சு அங்கே பாரு, என்னை கிட்டே காணும் சொல்கிறாங்க. கிட்டே காணுமா, அதே வரும்டா, இந்த நேரத்துக்கு நீ பால் வைப்பன்னு தெரியும், அதே வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே அதான் காணும், பாவம் அதுக்கு பசிக்கும்ல சொல்கிறாங்க. அதுக்கு பசிக்கும், அது கரெக்டாக வந்து நீ பாரு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு சத்தம் கேட்குது. மையா அப்படி சத்தம் கேட்குது. இப்போ நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கு அங்கே ஒரு வெள்ளை கலரில் அழகான பொண்ணு குட்டி நின்றுருக்கு. நீ வந்துட்டியா, ஒன்று தான் தேடிட்டு இருந்தா, எங்கே போயிட்ட நீ அப்படி சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. ஏய் நில்லு அப்படி சொல்கிறாங்கக்கா. என்னாச்சு அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. அங்கே பாரு, உன்னோட அம்மா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து பூனைக்குட்டி தொட்டக்கூடாது சரியா, உன் பூனைக்குட்டி தொட்டாக்க உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தோல் நோய் வந்துடுது ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்படுற, உன்னோட கைகளெல்லாம் எரியுது, காலெல்லாம் எரிய சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுற, அரிப்பெல்லாம் வந்துடுது சரியா, ஆனால் நீ தொடக்கூடாது பூனைக்குட்டி, உனக்கு பூனைக்குட்டி ஒத்துக்காது, பூனைக்குட்டி தொட்டது உனக்கு வந்து ஒத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறாங்க. ஆச்சு உன பால் வைக்கணுமே சொல்கிறாங்க. நீ பால் தான் வைக்கணும், அது கிண்ணத்தில் வேலை, அது குடிக்க தானே போதும் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா, ஆனால் எனக்கு அது நீவி கொடுக்கணுமே சொல்கிறாங்க. நீவிலாம் கொடுக்க வேணாம் சரியா, நீவி கொடுத்தா உனக்கு வந்துட்டு உடம்பு சரியாக போயிடும் கூட சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி அந்த கிண்ணத்தில் ஊற்றுறாங்க. இப்போ அந்த பூனைக்குட்டி அழகாக பார்த்துட்டு குடி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பூனைக்குட்டி போயிட்டு அந்த பால் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஆச்சோ அது எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் அது ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அது கண்ணை முடிக்குது. யோனிச்சு நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும்டா சொல்கிறாங்க. கேளுடா அப்படி சொல்லிட்டு யோனிச்சு சொல்கிறாங்க. இது ஏன்டா பால் குடிக்கும்போது அப்படியே கண்ணை முடிக்குது சொல்கிறாங்க. அதுவா, அது எப்போவுமே வந்துட்டு இருட்டில் தான் பால் குடிக்குமா சொல்கிறாங்க. இருட்டி ஆமாம், அது பால் குடிக்கும்போது அது யாரோ பார்த்துருவாங்களோ அதுக்கு ஒரு பயம் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம், அது கண்ணை முடிக்கிட்டா அது கண்ணு வந்துட்டு இருட்டாக இருக்கும். அப்போ என்ன நினைக்கணும், அதுக்கு வந்து எல்லாமே இருட்டாக தெரியும். அப்போ நம்மளை யாரும் பார்க்கல, உலகமே இருட்டாக தான் இருக்குது, நம்ம பால் குடிக்கிறது யாருக்கும் தெரியல சொல்லிட்டு நினச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், அப்படியே யாருக்கும் பால் வைக்க மாட்டாங்களா, அது திருடி தான் குடிக்கும். அப்போ திருடி குடிக்கும்போது யாராவது பார்த்துருவாங்க சொல்லிட்டு கண்ணை முடிக்கும். அது கண்ணை முடிக்கிட்டு பார்க்கும்போது இருட்டாக தெரியும். அப்போ உலகமே இருட்டாக இருக்குது, நம்ம குடிக்கிறது யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கும். அப்படி அதுக்குள்ளே அப்படி ஒரு கற்பனை அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இது ரொம்ப வினோதமாக இருக்கே சொல்கிறாங்க. ஆமாம் அது வினோதமாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ அது அழகாக கண்ணை முடிட்டு பால் குடிக்கிது ஜிமின் பார்க்குறாங்க. நம்ம தான் அதுக்கு பால் வைக்கிறோம் சொல்கிறாங்க. அது அதுக்கு தெரியணும்ல சொல்கிறாங்க. அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா, இந்த உலகம் வீட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா, சரி அப்படின்னு நினச்சிக்கோ ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ பூனைக்குட்டி அழகாக பால் குடிச்சிச்சு, பால் குடிச்சிட்டு பார்க்குது. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. அதான் பால் குடிச்சிட்டு ஓடி போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ பூனைக்குட்டி முறைச்சி பார்க்குது. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ அது ஒன்று முறைக்குது சொல்கிறாங்க. ஆம்பளை முறைக்குது பற்றியா சொல்லிட்டு ஏய் ஓடி போ, அதான் பால் குடிச்சிடல அப்படி சொல்லிட்டு யோனிச்சு சொல்கிறாங்க. அது மாதிரி மையா அப்படி கற்றுது. அதுக்கு கோவம் வருது, கோவத்தில் அப்படி காமிக்குது. ஜிம் பார்க்குறதுக்கு சிரிக்கிறாங்க ஒன்று. இப்போ எதுக்காக சிரிக்கிறா சொல்கிறாங்க. அது கோவம் தெரிஞ்சுட்டா சொல்கிறாங்க. கோவத்தை பற்றி அதுக்கு சொல்கிறாங்க. ஏய் ஓடிப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி தானே அப்படி சொல்கிறதா சொல்லிட்டு இங்கே பாரு கிட்டி சொல்கிறாங்க. அதை போய் குறுக்குன்னு ஜிம்மி பார்த்துட்டு இருக்கு. உன்னோட அப்பா அம்மா தேடுவாங்க போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் உன்னோட அப்பா அம்மா தேடுவாங்க ஓடிப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அது பூனைக்குட்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி யோனிச்சினே குறுக்குன்னு பார்க்குது. யோனிச்சு பார்க்குறாங்க. அடிங்க சொல்கிறாங்க. அது ஓடி போயிடுது. இப்போ ஜிம்மி யோனிச்சு ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒருத்தவங்க வராங்க. ஜிசங் அப்படி கூப்பிட்றாங்க. இவங்க 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா ஊயங்க அங்கே வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஊயங்க என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் யோனிச்சு என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. அதுவா என் ஃப்ரெண்டு ஜிசங் கூட்டிகிட்டு போதான் சொல்கிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க இந்த நேரத்துக்கு சொல்கிறாங்க. மணி 6 ஆகிட்டு எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. அதுவா பக்கத்து ஊரில் நாடகம் நடக்குதான்னு சொல்கிறாங்க. பக்கத்து ஊரில் நாடகமா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் பக்கத்து ஊரில் நாடகம் நடக்குது. என்ன நாடகம் சொல்கிறாங்க. அது நிறைய நாடகம் ஓடிட்டுருக்குண்டா, நிறைய நாடகம் போடுவாங்க. பொம்மலாட்ட கதை ஓடும், அப்புறம் ராஜா ராணி கதை ஓடும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் மகாபாரதம் ராமாயணம் ஓடிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. எனக்கு அங்கே வந்து நாடகம் நடத்தி காட்டுவாங்க, அங்கே தான் போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியே நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததே இல்லையா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. ஆமாம்மா எனக்கும் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கே சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஜிமினி அனுப்பிச்சிடுவோம். அப்படியே ஊயங்கே பார்க்குறாங்க. அண்ணா அண்ணா சொல்லிக்கிட்டே வராங்க. என்ன வேணும் என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. என்னடா இப்படி பக்கத்தில் வரீங்க அப்புறம் சொல்கிறீங்க. ஊயங்க பார்க்குறாங்க. அண்ணா அண்ணா நாங்களும் வரவா சொல்கிறாங்க. நீங்களா? ஐயோ வேண்டாம், உங்கள் அம்மா கூட பரவாயில்ல, இந்த யோனிச்சோட அம்மா இருக்காங்களோ, ஐயோ உங்கள் அம்மா கொஞ்சம் சாதுவாக சொல்கிறாங்க, இந்த யோனிச்சோட அம்மா இருக்காங்க அப்புறம் கத்துவாங்க, நீங்கள் தான் எங்கள் பசங்களை கெடுக்குறீங்களா சொல்லுவாங்க. நாங்கள் உங்களுக்கு கெடுக்குறோமா என்ன சொல்லிட்டு நம்ம ஊயங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினி பார்க்குறாங்க. அண்ணா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அண்ணா, அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க சரியா, நாங்கள் வரவா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் அம்மாவும் அரண்மனை தான் வேலை பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அவங்க 2 பெங்கா சொல்கிறாங்க. இப்போ வர நேரம் தான் சொல்கிறாங்க. வர நேரமோ ஐயோ நாங்கள் வந்து போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் இருங்க சட்டு ஜிமினி யோனிச்சிடும் ஊயங்களோட கையை பிடிச்சிடுறாங்க 2 பேரும். இப்போ கரெக்டாக ஜிசன் வராங்க. சரி போகிறான் சொல்கிறாங்க. பார்த்தாங்க 2 பேரும் கை பிடிச்சி வச்சிருக்காங்க. நீங்கள் என்னடா அவனும் கையை பிடிச்சி வச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஜிசங்க நான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இது கூட்டிகிட்டு போகணுமா? அங்கே பாரு அப்போ கூட்டிகிட்டு போக முடியாது. இங்கே பாரு உங்கள் அம்மா ஜிமி, இங்கே பாரு உங்கள் அம்மா அவ்வளோதான் திட்டுவாங்க, என்ன நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. அண்ணா இங்கே பாட்டா சந்தை கூட்டிகிட்டு போனால் அது வேறு சரியா, அது வியாபாரத்துக்காக போகிறோம், இந்த டைமில் கூட்டிகிட்டு போக முடியாதுடா சரியா சொல்லிட்டாங்க. அண்ணா தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க அண்ணா, நாங்கள் பார்த்ததே இல்லை நான் 2 பேரும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப தயவு செஞ்சு கெஞ்சிட்டு இருக்காங்க ரிக்வஸ்ட்டாக. இப்போ நம்ம ஜிசன் பார்க்குறோம். எனக்கு கூட கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு ஆசை என்ன, உங்கள் அம்மா வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த பக்கம் ஜிம்லாமோ யோனிச்சிடாமோ வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் தங்கம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா ஜிமின் டக்குன்னு அந்த ஊயங்களோட கை விட்டுறாங்க. விட்டுட்டு போய்ட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு தங்கத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் சாப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சாப்பிட்டது இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க நீங்கள் சொல்லுவீங்களா எப்போதும் என் சந்தோஷம் தான் உங்கள் சந்தோஷம்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படின்னா இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. அது நான் வந்துட்டு ஜிசங்க நான் கூட ஊயங்க நான் கூடியும் சொல்லிட்டாங்க. நான் நாடகம் பார்க்க போகிறேன் சொல்கிறாங்க. நாடகமா ஜிம்லாமோ சொல்கிறாங்க. ஆமாம் நாடகம் பார்க்க போகணும். அம்மா அம்மா எனக்கு உதவி பண்ணுங்க அம்மா, நான் போகணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமன் இதே தான் எங்கே கற்றுக்கிட்ட, யார்கிட்ட கற்றுக்கிட்ட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா திரும்பி அப்போ ஊயங்கையோ நம்ம ஜிசங்க பார்த்து குறைக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை நாங்கள் எதுவும் பண்ணல, உங்கள் உங்கள் பையன் தான் என் கூட வரேன்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னேன், உங்கள் அம்மா அனுமதி தர மாட்டாங்க, நீ இங்கே இருந்தால் சொன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா அண்ணா அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் எனக்கு போகணும் ஆசையாக இருக்குமா, நான் பார்த்ததே நம்ம இது வரைக்கும் நாடகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே முறை பார்த்துட்டு வரவா சொல்லி ஜிம்மி கெஞ்சிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு நம்ம பார்க்குறாங்க. யோனிச்சு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. பாரு என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அம்மா அம்மா அதில் போகணும்னு சொல்கிறாங்க. பாரு நான் போகக்கூடாது சரியா, வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அம்மா அவங்க பாருங்கள் இதை விட்டு நாங்கள் எங்கே போனதுமா, இங்கே பாருங்கள் இந்த காடு இந்த மேடு அப்புறம் இந்த நதி அதுக்கப்புறம் அந்த பூத்தோட்டம் இதுக்கு தாண்டியே விட்டால் எங்களுக்கு என்ன சந்தை, இந்த சந்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை, எங்கள் வாழ்க்கை இந்த 4 செவத்துக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறேன். எங்கே கற்றுக்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு சொல்கிறாங்க. அதை விடுங்க நானும் போய் பார்க்கணும் சரியா, நானும் இவனும் எங்கேயுமே போனது தெரியுமா, நாங்கள் 2 பேரும் இது கூட சுற்றி வந்துட்டு இருக்கோமா, அதுவும் நீங்கள் இங்கே தான் நாங்கள் படித்தோம், எங்கள் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வேறு எங்கேயும் நாங்கள் போகக்கூட இல்லைம்மா, எனக்கு அந்த நாடகத்தை பார்க்கணும் ஆசையாக இருக்குமா சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜிசங்க சொல்கிறாங்க. அத்தை தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் வேறு கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. பார்ப்பா ஜிசங்க உனக்கு புரியாது, எங்களை கூட்டிட்டு போகக்கூடாதுப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிசங்க பார்க்குறாங்க. அங்கே பாருங்க அத்தை, அங்கே வந்துட்டு நம்மள மாதிரி ஏழை மக்கள் தான் இருப்பாங்க, அவங்களுக்கான நாடகம் தான் நடக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஆமாத்த அங்கே ஒன்றும் கிங் பிரின்ஸ்லாம் வரப்போகிறது இல்லை, அங்கே வந்துட்டு இவனு அரண்மனை சந்தை யாருமே வரமாட்டாங்க, அங்கே இருக்க நிலைமை நம்ம மாதிரி ஏழை மக்கள் தான் சாதாரண மக்கள் தான் வரப்போகிறாங்க, அங்கே அந்த மாதிரி கதை தான் போடுறாங்க, பணம் கூட இல்லை இலவசமாக தான் போடுறாங்க சொல்கிறாங்க. இலவசமாவா? ஆமாம் அந்த பக்கத்து ஊருக்காரங்க பணம் கட்டியிருக்காங்களாம்மா, அவங்க அதனால இந்த ஒரு வாரத்துக்கு அந்த கதையை வந்துட்டு இலவசமாக தான் போடுறாங்க, அவங்க அந்த மொத்த பணமும் அவங்களே கட்டிட்டாங்களாம்மா, நம்ம போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசன் சொல்கிறாங்க. இதை கேட்குற யோனிச்சு நமக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை தோணுது. லூனா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியா தாண்டி தோணுது, அவங்க போயிட்டு வரட்டுமே பாவம், 2 பேரும் எங்கேயும் போனதில்லை, குழந்தைங்க இங்கே தானே சுற்றி வந்துட்டு இருக்காங்க, பாவலை போயிட்டு வரட்டுமே சொல்கிறாங்க. அது ரெடி இங்கே பாரு அங்கெல்லாம் யாரும் அரண்மனை சேர்ந்தவங்க வரமாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. ஏன்னா யோனிச்சும் சார் ஜிம்மி சார் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதனால அவங்க அம்மாவுக்கு 2 பேரும் கொஞ்சம் பயந்தான். இப்போ ஜிசன் மட்டும் சும்மா சொல்லக்கூடாது, அவர் ரொம்ப அழகானவர், அவரை கொஞ்சம் ரொம்ப எப்படினாக்கா ரொம்ப திறமையான கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர், அவரை எல்லா விஷயமும் தெரியும். ஜிம்மி யோனிச்சு அப்படி கிடையாது, யோனிச்சு கூட ஓரளவுக்கு தெரியும், ஜிம்மி ரொம்ப இன்னசென்ட் அப்படிதான். இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அனுப்புன்னு சொல்லிட்டு ஜிம் பாவம் வச்சுருக்காங்க முகத்தை. அம்மா நான் போக வேண்டவா அப்படி கேட்குறாங்க. இந்த முகத்தை வச்சு நீ ஏமாத்திட்டு சொல்லிட்டாங்க. நான் அவனையும் ஏமாத்தல சொல்லிட்டாங்க. அப்படி போய் ஆகணும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் போகிறாங்க. அப்புறம் போகட்டுமாம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அனுப்பலாமா சொல்லிட்டாங்க. அனுப்பலாம் சொல்லிட்டு அம்மா சொல்லவும் இப்போ அவங்களும் சரி போட சொல்லிட்டாங்க. ஜிம் வந்து அவங்க அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சி அவங்க கணத்தை ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. சரி போதும் பத்திரம் போயிட்டு வா ஜிசங்க பாருப்பா சொல்லிட்டாங்க. அத்தை எனக்கு தெரியும், நான் பத்திரம் பார்த்துக்கிறேன் சரியா, அவன் என் தம்பி பாரு, அவனும் சரி ஜோன்ஸும் சரி என் தம்பி மாதிரி தான், என் உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி தான், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், அவங்க பத்திரமா பார்த்துட்டு அந்த நாடகம் முடிச்சது பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டில் சேர்த்துறேன் சரியா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. நீ ஒரு அண்ணா, நீ வந்து ஒரு உண்மையான அண்ணா மாதிரி தான் நீ இருக்க, எனக்கு தெரியும் பாவம், நம்பி நான் அனுப்புறேன் சொல்லிட்டாங்க. சரி ஜிம் பார்க்குறேங்க. அம்மா நான் போய் வர வா சொல்லிட்டாங்க. நீ போய் வரலாம் அங்கே வா சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க. இந்த இனிப்பு இருக்குது சொல்லிட்டாங்க. இது சொல்லிட்டாங்க. இது நான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன், இதை எடுத்துகிட்டு போக சொல்லி அங்கே போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்து நீயும் சாப்பிட சொல்லிட்டாங்க. சரி நான் நன்றி அம்மா ஜிம் வாங்கிக்கிறாங்க. இப்போ யோனிச்சோட அம்மா பார்க்குறேன் இருந்தாச்சு யோனிச்சு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. இப்போ 2 பேரும் வந்து அந்த இனிப்பு வாங்கிட்டு அவங்க 2 பேரும் கையில் பிடிச்சி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அப்படியே அரண்மனையை பார்க்கலாம்டா. இந்த பக்கம் நம்ம டேங்க்கு தான் ஒரு ஒரு தூது மாதிரி வருது. ஒரு புறாவோட காலில் ஒரு சின்ன கடிதம் மாதிரி வருது. அந்த கடிதத்தை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேங்க் அதை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது எப்போ நடந்துச்சு சொல்லி டேங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மேக்கப்னு சொல்லிட்டாங்க. டேங்க் அப்படி சொல்லிட்டாங்க. அங்கே பாரு இப்போ அரண்மனை யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே இருக்காங்களா சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்களா சொல்லிட்டாங்க. இன்னும் 2 நாளில் அப்பா அம்மாவோட திருமண நாள் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி அந்த திருமண நாள் அப்படியே நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் எதனா பிரச்சனையா சொல்லிட்டாங்க. அம்மா ரொம்ப பெரிய பிரச்சனை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, நம்ம பயிற்சி கூட இருக்கலாம் எனக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. பயிற்சி கூடத்துக்கு யாரும் வந்துட்டு அதை தீ வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. தீ வைக்க போகிறாங்க ஆமாம் அப்படின்னு ஒரு கடிதம் வந்திருக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அதை கண்டிப்பாக நம்ம போய் தடுத்து ஆகணும். இப்போ தானே போய் அங்கே வந்து காவல் காக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. காவல் காக்கவும் ஆமாம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக யாரும் இது வேணும்னு தான் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. இது கண்டிப்பாக அந்த வாங்கோட திட்டமாக தான் இருக்க சொல்லிட்டாங்க. அவனோட திட்டமாக வேறு யாரோட திட்டமானு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பயிற்சி கூட நம்ம ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா அந்த ஸ்வாட் எல்லாமே அந்த பயிற்சி கூடத்தை வச்சுருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய பயிற்சி கூடம். அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே உருவாகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. அங்கே இருக்கிற குருஜி எல்லாம் அங்கே உள்ளவங்க அதாவது நம்ம பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த குருவெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்களையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே குருஜியெல்லாம் குருவெல்லாம் உட்காந்துருக்காங்க. அது பயிற்சி பழகுறவங்க பேர் குருன்னு தான் சொல்லுவாங்க. குரு சிஷ்யன் குரு உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேங்க் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டேங்க் எதுவும் சொல்லாமல் இல்லை எனக்கு இங்கே இருக்குன்னு தோணுன்னு சொல்கிறாங்க. இங்கேயா ஏன் அரண்மனை இல்லாமல் இங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. மனசு சரி இல்லையா அப்படி கேட்குறாங்க. இல்லை குரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு எதுவும் மனசு சரியில்லை நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தூங்குறதுலேயே சொல்கிறாங்க. 2 வாரமாக சரி தூங்குறதே இல்லை சொல்லிட்டு குறிச்சி டேங்க் சொல்கிறாங்க. இப்போ குறிச்சி பார்க்குறாங்க. அப்படியே மனசுக்குள்ள யாராவது வந்துட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ டேங்க்கு ஒரு சின்ன ஒரு வெக்கம் கலந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அடடா இப்படி ஒரு சிரிப்பு நான் பார்த்ததே இல்லையே, இது என்ன புது விதமான சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிச்சி கேட்குறாங்க. இப்போ டேங்க் தான் எனக்கு தெரியல குறிச்சி, ஆனால் எனக்கு சொல்லிட்டாங்க யாரும் தூங்க விடாமல் பண்ணுறாங்களா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அது யார் இது சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. சரி இப்போதைக்கு நான் கேட்க விரும்பல, இன்னும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கல போல சொல்லிட்டாங்க. உறுதிப்படுத்திக்கலன்னா சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் காதில் உறுதிப்படுத்திக்கல போலையா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியல என்ன தூங்க விடாமல் இருக்காங்க சொல்லிட்டாங்க. சரி தூங்கலாம் சீக்கிரம் தூங்கிடலாம் அங்கே வாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேங்க் உட்காடுறாங்க. டேங்கோட கண்ணு சுற்றி பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கே அவ்வளோ ஸ்வாட் இருக்குது. எல்லாமே வந்துட்டு எப்படினாக்கா சக்தி வாய்ந்தது ஸ்வாட்டுகள் தான் ஒவ்வொன்றும். இது சில இது மந்திர சக்தியால் உருவாக்கப்பட்டது. அது எல்லாத்தையும் அழிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த வாங்கு. அப்புறம் அவங்கள இன்னும் சில எதிரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் திட்டம் போடுறாங்க. இந்த பயிற்சி கொடுத்து அழிச்சிட்டாலே அவங்ககிட்ட எந்த ஸ்வாட்டும் இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு ஒரு இதுதான். அரண்மனையை விடவும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அதனால தான் இப்போ அங்கே அப்படியே டேங்க் உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் மெக்கு அதை சுற்றி பார்க்குறாங்க. யாராவது இங்கே ஏதாவது இருக்காங்களா, தெரியாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குருஜியும் டேங்கும் மனசோட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு குருஜிக்கிட்ட எங்களை பற்றி நல்லா தெரியும். அவருக்கு சின்ன சின்ன அசைவுகள் கூட அவர் அர்த்தம் தெரியும். அவர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஜிம்னி சைடு பார்த்தாக்க அவங்க அந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. போயிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாரும் நாடகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு திரைக்கு பின்னாடி ஒரு பொம்மை மாதிரி வச்சு தான் கதை பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு பிரின்ஸ் அதில் ஒரு கிங் இருக்காங்க. அந்த கிங் பார்க்குறாங்க. கிங்க்கு பிடிச்சா ரொம்ப பிரியமான ஒரு வீரர். அந்த படை வீரரில் ஒருத்தர் மட்டும் தான் ரொம்ப வீரமாக இருப்பார். ரொம்ப வீரர் எப்படின்னாக்கா வீரத்துக்கே ஒரு உருவத்தை கொடுத்தா ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அப்படி ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்து கேட்குறாங்க நீ எதுக்கு சோகமாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு தெரியுமே மனைவி இறந்துட்டா சொல்கிறாங்க. சரி உங்கள் மனைவி இறந்துட்டா இன்னொரு திருமணம் பண்ணிக்க வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அந்த கிங் கேட்குறாங்க. இப்போ அந்த வீரர் பார்க்குறாங்க. பாருங்க நான் ஒருத்தவங்களை மட்டும் தான் காதலிச்சேன். அவங்களை மட்டும் தான் மனைவி ஆக்கிட்டேன். என் மனைவி இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை இடத்துல வச்சு பார்க்க முடியாது. நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீரர் நான் மட்டுமே இருப்பேனே தவிர நான் வந்துட்டு என்ன சுய சந்தோஷத்தை தேடி நான் போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. இதுக்கு ஆமாம் எனக்கு தனிப்பட்ட சந்தோஷம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை. ஏன்னா நான் நெக்ஸ்ட் என்னோட ஒரே ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வீரர் அந்த சொல்கிறாங்க. இது பார்க்குற கிங் பார்க்குறாங்க. பாரு எனக்கு 13 மனைவிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய படை வீரனாக இருக்கிறவனுக்கு ஒரு இன்னொரு திருமணம் பண்ணிட்டா என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை மனைவியோட அமைச்சிக்கலாமே சொல்லிட்டாங்க. இல்லவே இல்லை, நீங்கள் எனக்கு இங்கே நீங்கள் எப்போனாலும் இருக்கலாம். ஆனால் நான் உங்களோட படை வீரன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கொள்கை இருக்குது. நான் ஒருத்தவங்கள காதலிச்சேன், ஒருத்தவங்களோட திருமணம் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்க உறுதியாக இருக்காங்க. அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. என் கூட கொஞ்ச நாள் அவங்க வாழ்ந்தாலும் எனக்கு அவங்க கூட சந்தோஷமான வாழ்க்கையை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த சந்தோஷமான நினைவுகளோட வாழ்ந்துட்டு வந்து கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வீரனாக மட்டும் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த வீரன் சொல்லவும் இப்போது கிங் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க உண்மையாகவே உன்ன மாதிரி ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அதிசயம் தான் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வாழ்த்து சொல்கிறாங்க. சரி நீ அப்படியே இரு அப்படி சொல்லி அடுத்த ஜென்மத்தை நீயும் அவங்களோட மனைவியும் சேர்ந்து சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை முழுமையாக ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து கடவுளுக்கு உனக்காக வேண்டிக்கிறேன் சொல்லிட்டு அந்த கிங்க சொல்ல இது கேட்குற ஜிமினுக்கு அந்த வீரன் மேலே தான் காதல் வருது. இப்போ அந்த காதல்படி அந்த வீரன் மேலே தான் ஜிமினுக்கு காதல் வருது. கிங்கு மேலே காதல் வரல. கிங்குக்கு 13 மனைவிகள் இருக்காங்க. ஆனால் ரொம்ப பெரிய குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கிங்கை பார்த்து எல்லாரும் ஆசைப்படுறாங்க. கிங்கு ரொம்ப அழகானவர், அப்படி அறிவானவர் தான். ஆனாலும் அந்த வீரன் மேலே தான் ஜிமினுக்கு காதல் வருது. ஏன்னா
ஏன்னா அவன் சொல்கிறான் இல்லையா, நான் ஒரே ஒரு மனைவி தான் காதலிச்சு, என்னோட மனைவி தான் காதலிச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் தான் எனக்கு வந்துட்டு அந்த நினைவுகளே போதும், இதுக்கப்புறம் என்னோட மனைவி நான் நினைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு வேறு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லவும் ஜிமினுக்கு அந்த வீரனை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த கதை படி அந்த வீரனை அவர் ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. அந்த கதை முடிகிற வரைக்கும் அந்த வீரனையை தான் ஜிமின் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சில இப்படினாக்கா கொஞ்சம் விளையாட்டுத்தனமான கதையும் நடத்துகிறாங்க. அது ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டாங்க. ஜிமின் அப்படியே கொட்டை கொட்டை தூங்காமல் கண்ணை முடிச்சிட்டு மொத்த கதையும் பார்த்துருப்பாரு. ஒரு மனசுக்குள்ள அந்த கதை நல்லா பதிஞ்சு போயிடுது. ஒரு வழியாக அந்த கதையெல்லாம் முடியுது. இப்போ மணி ஒரு 4 மணி இருக்கும். இப்போ ஜிசங் பார்க்குறாங்க. ஜிமின் போகலாமா சொல்கிறாங்க. அண்ணா போகலாம் அப்போ சொல்கிறாங்க. யோன்ஜனும் இவங்க தான் நல்லா தூங்கியிருப்பாங்க. இவங்களை பார்த்தியா பாதி கதையில் தூங்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் போலாமா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜிமினி உங்களுக்கு சந்தோஷமா, உனக்கு அந்த கதை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அண்ணா சொல்லிட்டாங்க. அந்த கதையில் வந்தாங்களே அப்படி ஒரு வீரர் உண்மையாக இருப்பாங்களா சொல்லிட்டாங்க. இருக்கலாம் ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியா இது வந்து கதையாக சொல்லிட்டாங்க. இது கதையிலேருந்து உண்மை நடந்தது சொல்லிட்டாங்க. உண்மை நடந்தது ஆமாம், இது ஒரு காலத்தில் உண்மை நடந்ததான் கதையாக சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியா சொல்லிட்டாங்க. ஐயோ எனக்கு அந்த வீரனை பார்க்கணும் போல இருக்கே சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த கிங்கை பார்க்கணும் போட முடியாது. இல்லை அந்த கிங்கெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அங்கே பாரு ஜிமின் அந்த கிங்கும் நல்லவர் தான், அவருக்கு 13 மனைவிகள் இருந்தாலும் 13 மனைவிகள் அவர் காதலிச்சா சொல்லிட்டாங்க. அது எப்படியா நான் 13 பேர் காதலிக்க முடியும் சொல்லிட்டாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலை 13 மனைவி காதலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிசங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னவோ எனக்கு என்னமோ அந்த வீரன் இருக்கான அவரை மாதிரி ஒருத்தர் வந்தால் தான் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. அப்படி என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க தான் சொல்கிறாங்க. என்ன ஒரு ராஜகுமார் வரும் குதிரை தூக்கிட்டு போவானும். ஆமாம் என் ராஜகுமார் அந்த மாதிரி இருக்கணும் சரியா, அவன் ஒரு கிங்காவோ இல்லை பிரின்ஸாவோ இருக்க வேணாம், அவன் ஒரு வீரனை மட்டும் இருக்கணும், அதுவும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் படைச்சவனா இருக்கும் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஆமாம் அவன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் உருவாயிருக்கணும். அப்படி ஒருத்தர் மட்டும் என் கடவுள் என் கண்ணில் காமிச்சிட்டாங்க. காமிச்சிட்டா சொல்லிட்டாங்க. அவனையே நான் காதலிப்பான், அவனே கரம் பிடிப்பான் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிசங் பார்க்குறாங்க. உன்னோட அம்மா உனக்கு குழந்தைன்னு சொல்கிறாங்க, உனக்கு இதெல்லாம் தெரியுதா சொல்கிறாங்க. இல்லை என் அம்மாவே தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. நீ வந்து காதலிச்சா ஒரு வீரனை தான் காதலிக்கணும், ஒரு கோழியை காதலிக்கலாம், ஆனால் வந்துட்டு இளவரசனை காதலிக்காது நம்ம தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிசங்க்கு எங்கேயும் ஒரு மாதிரி இருக்குது. இது மாதிரி ஏன் அவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. சரி பரவாயில்ல விட்டுறாங்க. இப்போ இவங்க 4 பேருமே கிளம்புறாங்க. இங்கே பாரு யோன்ஜன் அப்படி சொல்கிறாங்க. யோன்ஜனுக்கு பாரு யோன்ஜன் எங்கே எந்திரிங்க சொல்கிறாங்க. 2 பேர் எந்திரிங்க போலாமா சொல்கிறாங்க. இப்போ 4 பேர் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ யோன்ஜன் எல்லாம் தூங்கி விடுறாங்க. இப்போ ஜிசங் பார்க்குறாங்க. பருவன் முகத்தை முதல்ல கழுவு சொல்கிறாங்க. இப்போ தண்ணி தெளிச்சு 2 பேர் முகத்தை கழுவிக்கிறாங்க. ஐயோ அந்த கதை முடிச்சு கதெல்லாம் முடிச்சிச்சு வாங்க சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா இப்போ நம்ம குறிச்சியும் நம்ம டேங்க பேசிட்டு இருப்பாங்க. குறிச்சிக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாரு. போய் தூங்க குறிச்சி நான் பார்த்துக்கிறேன், நீ உங்களோட வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு நம்ம டேங்க் நின்றுருக்காங்க. இப்போ அந்த இடத்துல சலசலப்போ சத்தம் கேட்டே இருக்குது. டேங்க்கு ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அப்படியே டேங்க் திரும்பி மெக்க பார்க்குறாங்க. மெக்க அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி சுட்டவர் பார்த்துருக்காங்க. சுற்றி பார்க்குறாங்க. இப்போ அங்கே அப்படியே வந்துட்டு யாரும் வந்து ஓடி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாரும் ஒளிஞ்சு போயிட்டு இருக்காங்க மட்டும் டேங்க்கு புரியுது. இங்கே யாரும் கண்டிப்பாக இருக்காங்க சொல்லிட்டு அவங்க டேங்க் புரிஞ்சுக்கிட்டு அவர் குதிரையை பார்க்குறாங்க. அந்த ஹாக்கி டேங்கே பார்க்குது. நீ ரெடியாக இருக்கியா அப்படி தயாராக இருக்கியா சொல்லிட்டு டேங்கு அந்த குதிரையோட கண்ணை பார்த்து கேட்க அதுவும் ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே தலையதுக்கு ஆட்டுது. இப்போ நம்ம டேங்க் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேங்க் அங்கே இருக்கிறத ஒரு சில பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் டேங்க் அங்கே இருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தாக இருந்துச்சு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லை டேங்க் வந்து படைவீரோட வரல, அவன் தனியாக தான் வந்திருக்கான். டேங்கும் அவனுடைய தளபதி மெக்கும் தான் இருக்காங்க, பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி அவன் முயற்சி பண்ணுவோம் சார் முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த இப்படினாக்கா இந்த பயிற்சி கொடுத்த அப்படியே அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜீவனு ஜிசங்கு அப்புறம் ஊயங்கு நம்ம 4 பேரும் பேசிட்டு வந்துருக்காங்க. அவங்க வரும்போது இருப்பாங்கனாக்கா அவங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் நடக்கிறாங்க. நடந்து வரும்போது ஜிசங்கோட கை டைட்டாக பிடிச்சிருக்காங்க. ஏன் ஜிமின் உனக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. அண்ணா எனக்கு எதாவது பயமாக இருக்கண்ணா சொல்கிறாங்க. பயமாக இருக்கா ஏன் கேட்குறாங்க. நான் சொன்னேன் தப்பாக நினச்சி போடுங்களா தப்பாக நினச்சி போட சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம நடக்கும்போது நம்ம பின்னாடி யாரோ வர மாதிரியே எனக்கு தோணுதே சொல்கிறாங்க. அங்கே பாரு நம்ம நடக்கிறது 4 இப்போ மணி 4:30 சரியா அப்படி தான் இருக்கும். திரும்பி பார்க்க வேணாம் சரியா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க சொல்கிறாங்க. ஜிசங்கு இப்போது ஜிசங்கு வந்துட்டு கொஞ்சம் பயம் இருக்குது, ஆனால் பெருசாக காட்டிக்கலாம் சின்ன பையன் சொல்லிட்டு கை பிடிச்சிக்கிறாங்க. அது பக்கம் நம்ம யோனிச்சுக்கு அப்படி தான் இவங்க வந்து நம்ம யோனிச்சோட கையை பிடிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை பயப்படாத வா சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு தோணுது பின்னாடி யாரோ வர மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்துட்டே தான் இருக்குது. இப்போ நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு கடத்தில் ஒரு குதிரை ஒரு செலுப்பு ஒரு மாதிரி கணைக்குது. அவ்வளோதான் 4 பேர் தப்புனு கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு பயம் 4:30 மணின்றப்போ ஒரு நள்ளிரவு அது வந்து நான் ஒரு விடியற்காலையில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சடனாக அந்த குதிரையோட கணக்கு சத்தம் கேட்டதும் அப்படியே பயந்து கீழே விழுந்துட்டாங்க 4 பேரும். ஜிம்மினாக்கா அது பார்க்க ரெடியாகவே இல்லை. அப்படியே என்ன பண்ணுறாக்கா அப்படியே ஜிசங்கோடைய மேலே போய்ட்டு முகத்தை வந்து புதைச்சிக்கிறாங்க. ஜிசங் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த குதிரையை பார்த்து ஜிசங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது பிரின்ஸ் டேங்கோட குதிரையாச்சு, இது என்ன பண்ணுது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த குதிரை மேலே ஒருத்தவங்க மயங்கிருக்காங்க. இதை பார்க்குற ஜிசங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இது என்ன பிரின்ஸ் டேங்கோட குதிரை, ஆனால் அது மேலே இருக்குது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சந்தேகமாக இருக்கும்.
இப்போ இது பக்கம் நம்ம ஜெசங்க தான் இங்கே பாரு ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்னா அண்ணா என்னால் பார்க்க முடியாது பயமாக இருக்குன்னா சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் ஒன்றுங்க பாரு அது ஒரு குதிரை தான் சரியா எந்திரி எப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எந்திரி எப்படி சொல்கிறாங்க. ஜிம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அந்த குதிரையோட கண்ணை பார்த்தோம் ஜிம்னுக்கு இன்னும் பயம் வருது. அப்படியே ஒரு ஜெசங்க போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் யோசிச்சுட்டு அப்படி தான் உயங்க போய் அப்படியே பாஞ்சு உக்கா அப்படியே படுத்திருக்காரு ஒரு மேலே. இங்கே பாட்டா எந்திரிட்டா சொல்லிட்டாங்க. எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை பாரு அது குதிரை தான் எந்திரி பாரு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜெசங்கும் அந்த ஜிம்னும் எப்படினாக்கா எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்கண்ணா அது பார்க்க பயமாக இருக்கேன்னா சொல்கிறாங்க. ஆனால் இந்த குதிரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கண்ணா சொல்கிறாங்க. இது அப்படி சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இது வந்து அரண்மனை சேர்ந்த குதிரை சொல்கிறாங்க. அரண்மனை சேர்ந்த குதிரை ஆமாம் இது அமைதியாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இங்கே ரெசிட்டு ஜிசங் தான் ஜிம் அங்கே நீ கொஞ்சம் முன்னாடி வர அமௌண்ட் வந்து பார்த்தா அந்த குதிரை அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஜிசங் கிட்ட வர அங்கிட்ட வந்து பார்க்க அந்த குதிரை அப்படி முறைச்சி பார்க்குது. அதுக்கு புரியுது அது கோமார் சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா டேங் தான் மயங்க வச்சுருக்காங்க. நம்ம ஜிசங்க்கு கிட்ட வந்து பார்த்து புரிஞ்சது டேங் தான் சொல்லிட்டு. ஆனால் டேங் எப்பவும் முகத்தை மறைச்சி அதே மாதிரி இருக்காங்க. பார்த்தா அவரோட கழுத்தில் அவரோட நெஞ்சுக்கிட்ட ஒரு ஈட்டி வந்து பாஞ்சிருக்கு. அந்த ஈட்டி பாஞ்சதில் ரத்தம் வந்துட்டு தெரிச்சு ரத்தம் போயிட்டு கசுவாயிட்டு இருக்கு. டேங்க் வாங்கியிருக்காங்க. இப்போ அதை பார்த்து ஜிசங்க்கு ஒரு மாதிரி எடுத்து பிரிஞ்சு டேங்க் எப்படி இது மாதிரி ஆனிச்சு அதை சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா யாரும் படை வீரர்கள் யாரும் இல்லை. தளபதி மெக்கு இல்லை தனியாக வந்திருக்காங்க. ஒரு குதிரை கூட்டிகிட்டு வந்திருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி புரியல இது இங்கே என்ன நடந்திருக்கும் எங்கேருந்து குதிரை வருஷம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் தூரத்தை திரும்பி பார்த்தா தான் அந்த பயிற்சி கூட இருக்கும். பயிற்சி கூடத்து வந்து இங்கே வந்திருக்கோ சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்னும் இவங்க வீட்டுக்கு போகிறது ரொம்ப தூரம் இருக்குது. இவங்க பயிற்சி கொடுத்தது ஆடி தான் வந்திருக்கணும். அந்த வழியாக தான் இப்போ குதிரை வந்திருக்கும். அது பார்க்குறாங்க இங்கே இன்னும் நடந்திருக்கும் போல ஏதோ ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. நடந்தனால மட்டும்தான் இப்போ டேங்க் வந்து மயங்க வந்திருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜிசங் பார்க்குறாங்க. இப்போ ஜிசங் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஊயங்க சொல்லிட்டாங்க. ஊயங்க கிட்ட வராங்க என்னடா சொல்கிறாங்க. பாரு இது பிரின்ஸ் டேங்க் சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குற ஐயோ சொல்கிறாங்க. பாரு இவன் தான் பிரின்ஸ் டேங்க் சொல்லிட்டு அது அவங்க 2 பேர்ட்டையும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க சொல்லிட்டு கூட சரியா இப்போ நம்ம வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. பாரு அவர் கடிப்பட்டுருக்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம குடியில் கூட்டிட்டு போகலாம் சரியா. குடியில் கூட்டிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நாட்டு வைத்தியம் இருக்கார்ல அவர் கூட்டிட்டு வந்துட்டு மருத்துவம் கொடுக்கலாம் சிகிச்சை கொடுக்கலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி வா சொல்லிட்டு இப்போ அப்படியே டேங்க நம்ம அவர் தூக்குறாரு. எப்படினாக்கா நம்ம ஜிசங் தூக்குறாங்க. தூக்கவே கூட வெயிட்டாக இருக்காரு. ஆனால் தூக்கிறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அண்ணா இது யாரை சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. அந்த முகத்தை வந்து சுற்றி இருக்குது. அந்த கண்கள் மட்டும் தெரியுது பார்க்குறாங்க. ஐயோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இது அந்த வீரராட்சி அன்னைக்கு நம்மளுக்கே நம்மளை கடவுள் வந்து காப்பாற்றினாரு சந்தையில் அப்படி ஜிம் சொல்ல. இப்போ ஜிசங் பார்க்குறது உனக்கு ஞாபகம் இருக்குது என்னை இவர் தானே காப்பாற்றினாரு ஜிம்னு சொல்ல. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. ஆமாம் அந்த குதிரை கூட அந்த குதிரை தானே சொல்கிறாங்க. ஆமாம் இந்த வீரருக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இவர் யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிசங் பார்க்குறாங்க. இதுவா இது வந்துட்டு பிரின்ஸ் டேங் இருக்கான்னா பிரின்ஸ் டேங் சொல்லிட்டாங்க. பிரின்ஸ் டேங்கோடைய படை தளபதியில் ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அப்படி அவன் படை தளபதியில் ஒருத்தர் தான் இவர். தளபதி மெக்கு ஒருத்தர் இருப்பார். அதுக்கடுத்து இவர் சொல்லிட்டாங்க. அப்படி அவன் இவர் ஒரு வீரன் தான் சொல்லிட்டாங்க. டேங்க்கு ரொம்ப நெருக்கமானவங்க. டேங்கிட்ட உள்ள அந்த வீரம் அந்த விவேகம் எல்லாமே இவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அன்னைக்கு நான் பார்த்தேன் எங்களுக்காக ரொம்ப அழகாக நம்மளுக்காக எல்லாருக்காக சண்டை போட்டு நம்மளை காப்பாற்றினார் இவரை சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஐயோ அவர் ரத்தம் கொட்டுதே சொல்லி என்ன பண்ணாங்கனாக்கா டக்குன்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் உடையவே கிழிச்சிட்டாங்க. அவர் போட்டு மேல் சட்டையை கழட்டி அப்படியே அது பாதையை கிழிச்சி அப்படியே கட்டுறாங்க. கட்டிட்டு அந்த அம்பை எடுத்துறாங்க. எடுத்து பார்க்க ரத்தம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் இவருக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டாங்க. ஒன்றும் அதை போய் பார்த்துக்கலாம் வாங்க சொல்லிட்டு இப்போ அவர் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்னுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி நம்மளுக்காக கடவுள் வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றினவராச்சு இன்னைக்கு அவரோட உயிருக்கு ஆபத்தா ஜிம்னு நினைக்கிறாங்க. ஒரு இங்கே பாரு இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு பிரின்ஸ் டேங்கோடைய படை வீரர் சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது சரி. இங்கே அடிப்பட்டதோ அவருக்கு வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன் நான் அப்படி சொல்லுவாங்க தெரியக்கூடாது சரி. அரண்மனைக்கு தெரிஞ்சால் அது பிரச்சனையாகும். அதனால் இங்கே எதுவும் கலவரம் வந்துடும் சரியா சொல்கிறாங்க. கலவரம் ஆமாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் இங்கே எதுவும் சொல்லக்கூடாது சரியா. இவங்க குணமாகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் மூச்சோட கூட வேலை சரியா சொல்கிறாங்க. சரிங்க அண்ணா சொல்கிறாங்க. அண்ணன் இங்கே இருக்கவா சொல்லுங்க எதுக்கு சொல்கிறாங்க. அவர் ரத்தம் போயிட்டே இருக்க சொல்கிறாங்க. நான் போய் வைத்தியரை கூட்டிகிட்டு வரேன். வைத்தியரை கூட்டிட்டு வந்து பார்த்துக்கிறேன் சரியா. நீ போயிட்டு வரடா உன்னோட இதுக்குள்ளே போக சொல்லுவாங்க. உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. நம்ம தேடுவாங்க சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு மேலே ரத்த கரையாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஐயோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு அந்த கட்டு போடுறப்போ அவர் மேலே ரத்த கரையெல்லாம் பட்டிருக்கும். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க. நீ போயிட்டு அந்த உடையில மாற்றிட்டு அம்மா பக்கத்தில் படுத்துட்டு சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே அந்த உடையெல்லாம் கழட்டி அப்படியே ஒளி வச்சுட்டு அவங்க அம்மா பக்கத்தில் போயிட்டு வேற ஒரு உடைய மாதிரி படுத்துடுறாங்க. இந்த பக்கம் யோசிச்சு அப்படி தான் படுத்துருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் மணி 10 இருக்கும். ஜிம் இப்போ தான் எழுந்திருக்காங்க. ஜிம்மில் அம்மா நேரமாக எழுந்திரிச்சு ஜிம்முக்கு உணவெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ மணி 10 மணி இருக்கும். இப்போ தான் ஜிம்மோட கதவு அந்த குடியோட கதவுன்னு தட்டுறாங்க ஒருத்தவங்க. ஜிம் எந்திரி சொல்லிட்டாங்க. ஜிம் இப்போ தான் எந்திரிக்கிறாங்க. என் பக்கம் யோசிச்சு சொல்லிட்டாங்க. ஜிம் நீங்கள் பாரு எந்திரி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு இப்போ ஞாபகம் ஐயோ சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க. நேற்று அடிப்படிச்சுட்டு அந்த வீரர் இருக்கு அவருக்கு எப்படி இருக்க சொல்லிட்டாங்க. வா போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. 2 பேரும் முகத்தெல்லாம் கழுவிட்டு அப்படி போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த பக்கம் நம்ம டேங்கோடைய முகம் இன்னைக்கு அந்த திரையை வந்துட்டு அந்த துணி போட்டுப்பார்ல அவருக்கு முகத்தை மறைச்சி வச்சிருப்பார்ல அதை எடுத்துட்டாங்க. ஏன்னாக்கா நம்ம ஜிசங்க என்ன பண்ணிருப்பாருனா அவருக்கு மூச்சு இவ்வளோ கஷ்டப்படுற சொல்லிட்டு அந்த முகத்தை வந்து அதை எடுத்துட்டாங்க. அந்த துணியை வந்து எடுத்து பார்க்க ஊன மாட்டே அங்கே அப்படி ஒரு பார்க்கறதுக்கு ஒரு இப்படினாக்க ஒரு சதிக்கு செஞ்ச சிலை மாதிரி அவ்வளோ அழகாக படுத்திருக்காரு. இப்போ ஜிம்மியும் யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. அப்படியே ஆண் பார்த்துட்டு இருக்காங்க. அது அந்த இப்படினாக்கா அந்த கதவு பக்கத்துலேயே அந்த குடிலோட ஒரு சின்ன கதவு இருக்கும் தட்டி கதவு மாதிரி அந்த கதவு பக்கத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிசங்க
ஜிசங் தான் வந்துட்டு ஒரு வைத்தியரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த வைத்தியர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய மருந்தெல்லாம் போட்டாங்க. மருந்தெல்லாம் போட்டு இப்போ அவருக்கு வந்து என்னன்னாக்கா ஒரு மூலிகை நரம்பால தையல் போடுறாங்க. அந்த காலத்து தையெல்லாம் போடுவாங்க. தையல் போடுறாங்க. ஏன்னா ரொம்ப ஆழமா வெட்டியிருக்கு அந்த ஈட்டி வந்துட்டு இறங்கியிருக்கு சொல்லிட்டு இப்போ அவங்க தையல் போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. யோன்ஜிடா சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க, இவர் உண்மையாகவே ஒரு மனுஷன் தானா சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. இல்லை இந்த சிலையெல்லாம் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா செதுக்கி செஞ்சதுனால இது பார்த்தா இவர் அப்படியே ஒரு சிலை மாதிரியே இருக்காரு. இப்படி ஒரு அழகா இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்களா பூமியில அப்படி ஜிம்னு கேட்க யோசிச்சு பார்க்குறேன். நானாக தான் பார்க்குறேன். என்ன மாதிரி கண்கள், என்ன மாதிரி பொருவம், என்ன மாதிரி நெத்தி சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டாங்க. என்ன மாதிரி உதடுகள் சொல்லிட்டு அப்படி 2 பேரும் ஒரு பையனை கூட பார்க்கமா அப்படியே வர்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்களே வந்துட்டு அவர் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறந்துட்டு இப்படி ஒரு அழகா சொல்லிட்டு அவங்க முகத்தை தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அவர் கண்கள் பார்க்குறாங்க. அன்னைக்கு கண்களை பார்த்து அது அப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு கொள்ளை கொள்ளும் பேர் அழகு. இன்னைக்கு பார்த்தாக்கா இப்படி ஒரு அழகா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என் அம்மா சொல்லுவாங்க உன ராஜகுமார் வருவான்னு சொல்லிட்டு அந்த ராஜகுமார் கூட இப்படி இருப்பான்னு தெரியலையே. ஆனால் இவர் இவ்வளோ அழகா இருக்காரு. இவரே இப்படி அழகா இருப்பாருனாக்கா அப்போ மற்றவங்களும் எப்படி இருப்பாங்க, அந்த அரண்மனையோட பிரின்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க. இல்லை பிரின்ஸை விடவும் இவர் தான் அழகு போல. ஜிமின் தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதான் ஜிசங் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா டேவோட முகம் வந்து திறந்துருக்கு இல்லையா, அது பார்க்குறாங்க. சரி இப்போ டேங்க நமக்கு தெரியாது இல்லை பிரச்சனை இல்லை சொல்லிட்டு நீங்கள் எப்போ நீங்கள் சொல்கிறாங்க அண்ணா நாங்கள் இவர் பார்க்க தான் வந்து சொல்கிறாங்க. இவர் எப்படி இருக்காரு சொல்கிறாங்க. அதுவா அவருக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் கண்ணை திறப்பார். இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்ணை திறந்துடுவார் சொல்கிறாங்க. அப்படியா இங்கே பாருங்க கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. சொல்லுப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. அவருக்கு நல்லா சிகிச்சை இழங்க சொல்கிறாங்க. அப்படியா அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா. ஆமாம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. அன்னைக்கு எங்களோட உயிரை காப்பாற்றினார சொல்கிறாங்க. அப்படியே மிகப்பெரிய வீரர் சொல்றாங்க. வீரர் ஆமா கடவுள் பேர் வந்து எங்க உயிரை காப்பாத்தினாரு. அவருக்கு உயிர் நீங்க காப்பாத்தினு சொல்றாங்க. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லப்பா சொல்றாங்க. அப்படியே நிறைய ரத்தம் போயிருக்கு, மற்றபடி எதுவும் சொல்றாங்க. அப்படியா எப்ப கண் திறப்பாரு சொல்றாங்க. சீக்கிரம் கண் திறந்துருவாங்க. அப்படி திரும்ப கிராண்ட்ஃபாவும் ரொம்ப அன்பா பேசுறாங்க ஜிம்மி கிட்ட. ஜிம்மி பாக்குறாங்க. அண்ணா நீங்க செலவுல பிரின்ஸ் டேங் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் இவர் அளவுக்கு அழகா இருப்பாரு அவர் கேக்குறாங்க. இப்போ நம்ம ஜிசங் பாக்குறாங்க, உயர்ந்து பாக்குறாங்க. என்னடா சொல்றதுன்னு சொல்லிட்டு ஏன்னா பிரின்ஸ் டேங்க அவர் தான் சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன் இவரோட வேற யாருமே இந்த உலகத்தில் அழகா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜிம்மி சொல்றாங்க. இப்போ ஜிசங் பார்க்குறேங்க கரெக்டாக சொல்கிறானே சொல்லிட்டு அப்படி இல்லை ஜிம்மின் அவர் இதை விட அழகாக இருப்பார் சொல்கிறாங்க. இல்லை நான் அதை இது வரைக்கும் இப்படி ஒரு அழகாக நான் பார்த்ததே இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிசங் பார்க்குறேன். அப்படியா நீ இப்படி அழகாக பார்த்ததே சொல்கிறாங்க. நீ கூட அழகாக இருக்க. இல்லை இவர் கொள்ளைகளும் பேரழகு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை பார்க்குறாங்க. கிராண்ட்ஃபா பார்த்துட்டு அப்படியாப்பா சொல்கிறாங்க. ஏன்பா ஜிம்மி நீயே வந்துட்டு வானத்துலேருந்து இறங்கி ஒரு தேவதை மாதிரி தான் இருக்கா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை கிராண்ட்ஃபா அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காரு சரி. ஜிம்மின் போயிட்டு கைகளை வச்சு நம்ம டேங்கோட முகத்தை தொட்டு பார்க்குறாங்க. யோனிச்சு நானும் தொடுவோம் சொல்லிட்டு 2 பேர் தொட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிசங் பார்க்குறேன். என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஊயங்க பார்க்குறாங்க. பாருடா அவன் வந்து வெகுலியாக இருக்காண்டா விட்டுடா சொல்கிறாங்க. டே அது கரெக்டு தான் சொல்கிறாங்க. பாரு அவங்க வந்து பிரின்ஸ் டேங்க தெரிஞ்சா பக்கத்துல போக மாட்டாங்க. சரியா பயந்து போயிடுவாங்க. அவங்க தெரியாமல் தான் பார்த்துருக்காங்க. சரியா சொல்கிறாங்க. ஏதோ வீரர் டேங்கோட தளபதி நினச்சிட்டு இருக்காங்க. விட சொல்கிறாங்க. சரி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம்னு நினச்சிடும். டேங்க வச்சுக்கணும் வாங்காமல் கண்ணத்தில் கை வச்சு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிசன் பார்க்குறாங்க. இங்கேருந்து போங்க ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிடுங்க அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அண்ணா அவங்க கண்ணு திறந்து என்னை வந்து கூப்பிடுங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க பேசணும் சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட நிறைய பேசணும்னு சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து ஜிம்னு சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு அந்த பூக்கள் தோட்டத்துக்கு போயிறாங்க. போயிட்டு அங்கே வேலையெல்லாம் இருக்கலாம். அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்னு நினைச்சிடும். அதே நினச்சிட்டு இருக்காங்க. அவர் எப்படி ஒரு அழகா இருக்காரு சொல்றாங்க. அதே என்னடா அவரு அவ்வளோ பேரழகா இருக்காரு சொல்றாங்க. சரி சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ராஜகுமார் வரும்னு சொல்றாங்களா. ஆமா அவர் இந்த மாதிரி தான் எவ்வளோ அழகா இருக்கும் ஜிம்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு பாக்குறாங்க. ஆசைதான் சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக போகுது. டேங் கண்ணு திறக்கவே இல்லைன்னு நிறைய ரத்தம் போயிருக்கு. அதனால தான் இப்போ அந்த நாளோட இரவு பொறுத்து ஜிம் பார்க்குறவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மோட நினப்பு போகிறவங்க அந்த டேங் மேலே தான் இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. என்ன பாசிட்டாங்க. நான் ஜிசங்கனோட குடிலுக்கு போயிட்டு வருவா சொல்கிறாங்க. எதுக்கு அவங்க குடிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதுமா சொல்கிறாங்க. சொல்லி பாசிட்டாங்க. அது அவங்க குடிலுக்கு நான் போகணும்னு சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன்னு சொல்லிட்டு நான் சும்மா போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி போயிட்டு சீக்கிரமா சொல்கிறாங்க. உணவு தயாரிக்கல வந்துட்டு சொல்லிட்டாங்க. சரிம்மா உணவு நீங்கள் தயாரிச்சிட்டுங்க. நான் வந்து ஜிம் ஓடி போகிறாங்க. ஓடி பார்த்தா பக்கம் இருட்டா. அந்த பக்கம் நம்மட்டே அவங்க கண்ணை திறந்துட்டாங்க. கண்ணை திறந்து பார்க்கவும் பக்கத்தில் அந்த வைத்திய தாத்தா உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க பிரின்ஸ் டேங் சொல்லிட்டு மெதுவாக கூப்பிட்றாங்க. கரெக்டாக ஜிம் இப்போதான் ஜிசங்கன்னா சொல்லி ஓடி வராங்க. இப்போ இவன் கிராண்ட்பா கூட சொல்லவே இல்லை. அவர் பிரின்ஸ் டேங்க் சொல்லிட்டு மற்றவங்க கூட சொல்லவே இல்லை. அவருக்கு இப்போ இங்கே இருக்காரு சொல்லி கூட யாரும் தெரியாது. இப்போ பிரின்ஸ் டேங்க் பார்க்குறாங்க. அப்புறம் கண் கண்ணை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஜிம்மின் உள்ள வரதுக்கு முன்னாடி இந்த கிராண்ட்பா வந்து பக் பண்ணிடுறாங்க டேங்க்கு முன்னாடி. என்னோட பேர் வந்துட்டு சொல்லிட்டு ஒரு வைத்தியர் நேம் பேர் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் நாங்கள் சிசியை கொடுத்துருக்கோம் சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாங்க. எனக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிசங்க தான் நடந்ததாக சொல்கிறாங்க. கரெக்டாக ஜிம் ஓடி வராங்க. ஜிசங்க சொல்லி ஓடி பார்க்க நம்ம கரெக்டாக டேங்க் பார்க்குறாங்க. டேங்க் 2 வாரத்துக்கு அப்புறம் ஜிம்னு பார்க்குறாங்க.
சொல்கிறாங்க. கரெக்டாக 2 வாரம் முடிச்சு நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அதே மாதிரியே அந்த அந்த கிரீடம் இருக்குல்ல, அந்த கிரீடத்தை தள்ள வச்சுட்டு அவ்வளோ அழகாக நினச்சிருக்காங்க. இப்போ நம்ம டேங் பார்க்குறாங்க. டேங் அவரோட ஜிம்மில் பார்த்ததும் அவரே வரையாமல் அவர் கண்கள் வந்து ஜிம்லேயே பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. அவர் கண்கள் நம்ம டேங் கண்களை திறந்து பார்க்குறப்போ அப்படியே இமைக்காமல் அவரும் பார்த்துருக்காங்க. ஜிசங்க பார்க்குறேன் என்னாச்சு திரும்பி பார்த்தா இப்போ ஜோன்ஜில் பட்டே ஓடி வந்துருப்பா. 2 பேரும் அவங்களே பார்க்குறாங்க. ஆனால் நம்ம டேங் வந்து பார்க்குறது ஜிம்மில் மட்டும்தான். டேங்கை பார்க்க டேங் ஜிம்மில் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த தாத்தா பார்க்குறாங்க. நண்பை பார்த்துட்டு பாருங்க பிரின்ஸ் அப்படி சொல்ல வராங்க. இப்போ நம்ம டேங் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங் அமைதியாகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அந்த கிராண்ட்பா அமைதியாகிறாங்க. எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்த்தா டேங்கே பார்த்துருக்காங்க. ஜிசன் பார்க்குறாங்க. ஏய் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அண்ணா சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. எது இன்னும் பார்க்குறா சொல்கிறாங்க. அண்ணா அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரா சொல்கிறாங்க. அவர் கண் திறந்துட்டா சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. அங்கே பாருங்க வீரரை நீங்கள் எப்படி இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ டேங்க வித்தியாசமாக இருக்குது. வீரரா சொல்லி கூப்பிட்றாங்க. வீரன் சொல்லி கூப்பிட வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்லிட்டாங்க. வீரரை நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம டேங் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க. காயப்பட்ட இடத்துல வலிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்துகிட்டு போயிட்டு டேங்கோட நெஞ்சுக்கிட்ட வைக்க டேங்கோடைய இதே தொட்டு போட்டு ரொம்ப வேகமாக இருக்குது. அவருக்கு எப்படி சொல்லவே தெரியல. அவர் பார்க்குறாங்க. இப்போ நம்ம டேங் அப்படி ஜிம் பார்க்குறாங்க. அப்படி கண்களை அப்படியே அழகாக வந்துட்டு ஒரு சிமிட்டி பார்த்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அழகு. நம்ம ஜிம்மின் கணக்கு டேங் ஒரு அழகுனா டேங்கு ஜிம்மில் உட்காந்து பார்க்கறதுக்கு அவருக்கு வேற மாதிரி ஒரு அழகாக தெரியுது. அவர் கண்ணை எடுக்கவே முடியல. அப்படியே அவர் விட்டு அப்படியே எப்படாக்கா அவருக்கு மூழ்கிட்டு போயிடுவார். அவர் அழகுல அந்த அளவுக்கு மயங்கி போன மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டேங் அப்படி ஜிம்னையும் பார்த்துட்டு ஜிசாங்க பார்க்குறாங்க. இது என்னது இவனுங்க தான் அவனுங்க பார்க்க அவரை பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் இவனை இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் தான் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு நீங்கள் சரியாயிட்டீங்களா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேங் பார்க்குறாங்க. அவர் கைகள் வந்துட்டு அப்படி ஜிமின் மேலே இருக்கு இல்லையா அந்த கைகளே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போதான் பார்க்குறாங்க. ஐயோ மன்னிச்சுக்கோங்க சொல்லி கை எடுத்துறாங்க. மன்னிச்சிருங்க அது உங்களுக்கு வலிக்குதுன்னு நினச்சி தொட்டு பார்க்கறதுக்காக வச்சுட்டேன். மன்னிச்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ டேங்கும் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிசங்க பார்க்குறாங்க. ஜிசங்க பாரு ஜிமின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் வெளில நான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் பேசணும்னு சொல்கிறாங்க. நீ வெளில சொல்கிறாங்க. சரி இப்போ அவரும் வந்து வெளில போயிடறாங்க. ஜிமின் வந்துடும். ஜிமின் வந்து வெளில வராங்க. ஜிசங்கும் நம்ம டேங்கும் பார்க்குறாங்க. இவங்க பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் பிரின்ஸ் டேங் சொல்ல உங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. இப்போ டேங் பார்க்குறாங்க. நன்றி சொல்கிறாங்க. இருக்க சொல்கிறாங்க. என்னை காப்பாற்றினதுக்கும் அப்படி என்னை பற்றி சொல்லாமல் இருந்ததுக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு ஒரு பிரின்ஸ் டேங்ன்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது சொல்கிறாங்க. என்னென்னு காமா நான் ஒரு பிரின்ஸ்ன்றது தெரியக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜிசங்க வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி கேட்குறாங்க. நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் நான் ஒரு பிரின்ஸ்ன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் எத்தனை நாளாக இருக்கா சொல்கிறாங்க. ஒரு நாளாக தான் இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ டேங்கும் சரி நான் அரண்மனைக்கு போகணும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு குதிரை பின்னாடி தான் நின்றுக்க சொல்லிட்டாங்க. சரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போதைக்கு நீங்கள் பயணம் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. பயணம் பண்ணக்கூடாது. ஆமாம் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இல்லை நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா திருமணம் நல்லா போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. கிங்குக்கும் ஹைனஸ்க்கும் திருமணம் நல்லா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிசங்க பார்க்குறாங்க. அப்படின்னா இன்றைக்கி இரவு நீங்கள் போயிடலாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இரவு ஆமாம் இன்றைக்கி இரவு நீங்கள் போயிடலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டைம் பார்க்குறாங்க. சரி நான் காத்துட்ருக்கேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் அதுக்கு முன்னாடி எதனா சாப்பிடுங்க உங்களுக்கு எதனா எடுத்துகிட்டு வரலாம் சொல்லிட்டாங்க. இப்போ டேங்கும் சரி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் இருக்காங்க. பாத்தியா ஆனால் பேச விட மாட்டாரு சொல்லிட்டாங்க. சரி இருடா பேசலாம் சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன்.